ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கலான்னு இருந்தோம். பட் அது வந்து இந்த டிமாண்ட்லேருந்து மேலே ஏறிட்டான்றது காரணத்தினால் நம்ம வந்து இந்த பிரேக்கரில் எடுத்துருக்கோம். எஸ்எல் 8 பாயிண்ட்டு தான். லைவ் ட்ரேட் தான் போயிட்டுருக்கு. 11:47. லெட்ஸ் சி. ஓகே, டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த ஓபியில் தான் நான் என்ட்ரி போட்டிருக்க வேண்டியது. ஏன்னா இந்த ஓபியில் என்ட்ரி போடலைன்னா, ஸோ இவன் வந்தது பார்த்திங்கன்னா இந்த டிமாண்ட்லேருந்து வந்து சப்ளையில் தொடுது. ஸோ ரிஸ்க்கு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சதுக்கப்புறம் நான் என்ட்ரி போனேன். ஸோ இந்த ஓபியில் என்ட்ரி போகலான்ட்டு நான் முன்னாடியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டேன். இது பிஃபோர் ஸ்க்ரீன்ஷாட். இது பார்த்துக்குங்க, என்னோடய நேம் இருக்கும். February 14, அதாவது இன்றைக்கி டியூஸ்டே 11:29 இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கிறேன். ஸோ இந்த லெவலில் ட்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த லைன் வந்து பிரேக் ஈவனு மூவ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணியிருந்தேன். பட் அவன் ஆனால் மேலே போகாமல் இதை தொட்டு மேலே வந்துட்டான். ஸோ அதனால் இங்கே கன்ஃபர்மேஷன் வச்சதுனால என்ட்ரி போனேன். இந்த பிரேக்கில் தான் என்ட்ரி போனது. இந்த கிரே கலர் லைன் இருக்குது பாருங்கள், இந்த கிரே கலர் பிளாக்கு கீழே வந்து பாடியை க்ளோஸ் பண்ணியிருப்பான். அங்கேயே என்னோடய என்ட்ரியை வந்து போட்டேன். எஸ்எல் பார்த்துக்கோங்க, 8 பாயிண்ட் தாங்க எஸ்எல். ரொம்ப பெருசுலாம் கிடையாது, 8 பாயிண்ட் தான் எஸ்எல். ஸோ நான் இந்த ட்ரேட் என்ட்ராகிறதுக்கு முன்னாடியும் அதுக்கும் என்கிட்ட பிஃபோர் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கேன். இதுதான் அந்த பிஃபோர் ஸ்க்ரீன்ஷாட்டு. இங்கே என்னோடய நேம் இருக்கும். Feb 24. இது டைமிங் இருக்கும். ஏன்னா இதை வந்து இத்தனை தடவை நான் வந்து காமிக்கிறேன்னா, நிறைய பேர் வந்து சொல்லிடுவாங்க ஈஸியாக, இது யாருனாலும் பண்ணலாம் ப்ரோ, இதெல்லாம் சும்மா பூம்பர் ப்ரோன்ட்டு. ஏன்னா ரியல் ட்ரேட் பண்ணவங்களுக்கும் வெளியேருந்து பை ஆகும் செல் ஆகும்னு சொல்கிறது அது வேறு விஷயம். அதனால் நான் வந்து ப்ரூஃபோடு தான் எல்லாத்தையும் வந்து காட்டுறது. அதனால தான் இன்னொரு விஷயம், இந்த மாடல் வந்து ஆர்ஆர் அதுவே தாங்க, 1:5 தான். ஏன்னா நமக்கு வந்து நேற்று வந்து என்ட்ரி மிஸ் ஆச்சு. அதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் அந்த வீடியோவெல்லாம் போய் பாருங்கள். இந்தியன் மார்க்கெட்டில் நிஃப்டியில் இந்த மாதிரிலாம் ஒர்க் ஆகுதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக ஒர்க் ஆகுங்க. ஸோ இது நான் பார்த்தது, ஆனால் நான் மார்னிங்கே ஒரு இடம் பார்த்தேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் தான் பார்த்துருந்தது. அதாவது இந்த கேண்டில் தான் நான் பார்த்து வச்சுருந்தேன் இங்கே என்ட்ரி போகலான்ட்டு. பட் கொஞ்சம் எனக்கு கன்ஃபர்மேஷன் வந்து இங்கே வந்து தடுமாறிடுச்சு. என்னென்னா இந்த லோ வந்து இவன் ஸ்வீப் பண்ணிட்டான். அதனால் நான் வந்து இங்கே என்ட்ரி போகல. அதுதான் விஷயம். இங்கே வந்து இப்போ நம்ம என்ட்ரி மாடல் பார்த்திங்கன்னா காமிச்சிடும் உங்களுக்கு. நம்மளோட என்ட்ரி மாடல், மார்க்கெட் இப்படி ஓப்பன் ஆகி ஒரு டவுன் ஆகி ஒரு அப் ஆகி இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் இப்படி வந்து இப்படி போய் திரும்ப செகண்ட் நான் ஃபஸ்ட்லேருந்து வரைஞ்சிட்றேன். ஸ்பேஸ் பற்ற மாட்டேங்குது, தள்ளி வச்சு போய் இது வந்து இப்படி ஓப்பன் ஆகி மேலே போய் அதுக்கப்புறம் இப்படி சுற்றி நின்றுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மேலே இப்படி பொழந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்படி போய் இப்படி வந்து இப்படி நின்றுட்டுருக்குது. ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது, நான் சொல்கிறேன் அது என்னன்ட்டு. இது என்ன ப்ரோ, இது டிஸ்டர்ப் பண்ணுகிறோம்ல. அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்படி திரும்ப மேலே ஏறுது, திரும்ப இப்படி கீழே இறங்கி திரும்ப இப்படி மேலே ஏறி திரும்ப இப்படி கீழே இறங்கி திரும்ப இந்த லோ ப்ரீச் பண்ணியிருக்கு. திரும்ப மார்க்கெட் என்ன பண்ணுது, இப்படி வந்து இப்படி போய் இப்படி வந்து இப்படி போய் இப்படி வந்து இப்படி போய் கரெக்டாக இந்த லெவலில் நிற்கிது. அதாவது இந்த டிமாண்டை எடுத்துக்கின்னு இப்படி நிற்கலாம். இப்படி ப்ரோ ஒரே விஷயம், அதை உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிட்றேன். நம்ம இதுக்கு எடுக்க போனால் இதுதாங்க விஷயம். இது என்னன்றதை உங்களுக்கு காமிச்சிட்றேன். இதில் ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இதுங்க அதை பாருங்கள். இது என்னது, பிஓஎஸ்ஸு
அதுக்கப்புறம் அகைன் பிஓஎஸ், அகைன் எக்ஸு, ஸ்வீப்பு தாங்க எக்ஸு. இது நம்மளோட ஹை, இது நம்மளோட ஹை, இது நம்மளோட ஹை. இதுதாங்க அந்த பிளாக்கு, இதுதான் அந்த பிளாக்கு. அதுக்கப்புறம் என்னோடய பிளாக் பக்கத்தில் எப்போவுமே வந்து ஸ்வீப் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது இன்டியூஸ்மெண்ட்டு. அதுக்கப்புறம் டார்கெட் இதுவே. ஒரு நிமிஷம். என்ட்ரி மாடல், ஃபஸ்ட் என்ட்ரி மாடல் இதுதான். ஃபஸ்ட் என்ட்ரி மாடலு இதுதான். நம்ம பார்த்தோம்ல இந்த பிளாக்ல, அது ஃபஸ்ட் என்ட்ரி மாடலு. செகண்ட் என்ட்ரி மாடல் வந்து ஒரு நிமிஷம், நான் எடுத்த என்ட்ரி மாடல், அதாவது நான் எடுத்த என்ட்ரி மாடல். நம்ம வந்து இப்படியே போட்டிருப்போம். ஏன்னா இங்கே இருக்க அவன் டிமாண்டை தொட்டுட்டு வந்துட்டான், லைக் இந்த டிமாண்டை தொட்டுட்டு வந்துட்டான். நம்ம வந்து என்ட்ரி போனது பார்த்திங்கன்னா இந்த ஏரியா, அதாவது இந்த ஏரியா. இந்த டிமாண்டை உடச்சதுக்கப்புறம் இங்கே இப்படி போயிருந்தோம். ஓகே ப்ரோ. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன்னதில்ல, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி பக்காவாக தான் இருந்தது. ஏன்னா லிக்விடிட்டிலாம் இருக்குது. ஸோ இதான் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, இம்பேலன்ஸு, ஆர்டர் பிளாக்கு, ஓவரால் கன்ஃபர்மேஷன் டவுன் எல்லாமே ஓகே. எனக்கு ஆனால் ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருந்தது மனசுக்குள்ளே. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் ஆகி, சரிங்களா ப்ரோ, இங்கே ஒரு ஈக்குவல் ஆகி அது வந்து எனக்கு மனசை உறுத்திக்கிட்டே இருந்தது. என்னடா இது, ஃபஸ்ட் என்ட்ரி போடுறதா இல்லை இன்னும் நல்ல கன்ஃபர்மேஷன் வச்சதுக்கப்புறம் போடுறதா. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒன்று விஷயமே தெரிஞ்சுது. இந்த டார்கெட் நம்ம வைக்கிறோம்ல, அந்த கேண்டலோட லோ பாருங்கள், பக்கத்து கேண்டலோட லோ வந்து இப்படி ஸ்வீப் பண்ணாமல் இருக்குது. அதாவது இந்த கேண்டலோட லோ இப்படி ஸ்வீப் பண்ணாமல் இருக்குது. அப்போது இன்னும் அதிகமாக அழுத்தி சொல்லலாம், இங்கே வந்து நமக்கு காசு கீழே இருக்குது. அதாவது டார்கெட் நல்லா கீழே போகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குதுன்னு எனக்கு அப்போ தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது இது இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு, அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, இந்த ட்ரேட் கரெக்டாக அட்டன் பண்ணிடலாம், மிஸ் பண்ணிடக்கூடாது, பக்காவாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு உள்ள கான்ஃபிடென்ட்டே வந்தது. ஆக்சுவலாக இந்த லோ பாருங்கள், இந்த லோ, அதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு, ஓகே போட்டுடலாம். ஏன்னா பயாஸு பியரிஷில் இருக்குது, இன்டியூஸ்மெண்ட்டு, இம்பேலன்ஸு, லாட் ஆஃப் கன்ஃபர்மேஷன்ஸு. ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து இங்கே நான் போட்டது. பட் அவன் வந்து மிஸ் ஆகிட்டான், இந்த டிமாண்டை தொட்டு வந்துட்டான். அதனால் நம்ம வந்து இந்த பிரேக்கரில் தான் போக வேண்டியதாக இருந்தது. பரவாயில்ல, ஓகே. இப்போது வந்து நான் இது வந்து ஃபுல் டார்கெட் விட்டுருந்தேன்னா மார்க்கெட் போயிருக்க டார்கெட் பார்த்தீங்கன்னா ஓவரால் 1:14, அது 1:15, நான் ஒரு 6 பாயிண்ட்டு கம்மி. இது ஆக்சுவல் டார்கெட்டு. இது நமக்கு வந்து நான் ஒரு ஸ்க்ரீவான் ஃபாலோ பண்ணுவேன், ஏன்னா டார்கெட்டை வைப்பேன். அதுக்கப்புறம்லாம் நான் வந்து போகிறதும் கிடையாது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க ரெகுலராக. கண்டிப்பாக நீங்களும் அந்த டே அப்போது ப்ராஃபிட்டாக சக்ஸஸாக ஆக முடியும். அப்படின்னு உங்களை நீங்கள் நம்புங்க. நம்ம வேறு யாரும் நம்பி இருக்க முடியாது. ஓகேவா? எல்லாமே பேசிகிட்டே நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.